ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப எம்மியான டேஸ்ட்டில் பாஸ்தா எப்படி பண்ணணும் பார்க்கலாங்க. இப்போ ஒரு கடாயா இல்லைன்னா அகலமான பாத்திரமும் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. 2 பவுனி அளவு தண்ணி சேர்த்துருக்கேங்க. நீங்கள் பாஸ்தா முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருந்த தண்ணியில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வர்றதுக்காக கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை உள்ளே சேர்த்துக்கலாங்க. பாஸ்தாவை கொதிக்கிற தண்ணியில் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்து கொடுத்துட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கலாங்க. வெந்துட்டு இருக்கும்போதே அடிக்கடி எடுத்து இது மாதிரி திறந்து பார்த்து நல்லா கலந்துக்கோங்க. இல்லைன்னா பாஸ்தா அடியில் பிடிச்சிக்கிடுங்க. பாஸ்தா நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ அதில் இருக்க தண்ணியை வடிச்சிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. வேக வச்ச தண்ணியை வடித்து எடுத்ததுக்கப்புறம் கூல் வாட்டரை ஊற்றி பாஸ்தாவை 2 வாட்டி கழுவி எடுத்துக்கலாம். இப்போ பாஸ்தா செய்யறதுக்காக பேனில் ஒரு 3 ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம சேர்த்துருந்த ஆயிலில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சுங்க. இது கூட 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டும் ஒரு பச்சை மிளகாவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாங்க. அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போது 3 தக்காளி பழத்தை இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வதக்கிக்கிட்டு இருக்க வெங்காயத்தை கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. கூடயே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து தக்காளியோட பச்சை வாசனை போகட்டும், அது வரை நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ நம்ம சேர்த்துருந்த தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போது நம்ம மசாலா பொடிலாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், மேகி மசாலா பவுட்ரு 1/2 ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. மசாலா பொடியெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம பாஸ்தா வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கணும். அதனால் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கூடயே கொஞ்சமாக மல்லியிலையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் வேக வச்சு எடுத்த பாஸ்தாவை இப்போ இதை கூட சேர்த்துக்கலாங்க. கூல் வாட்டரில் நம்ம நல்லா கழுவி எடுத்ததுனால பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ உதிரியாக வந்துருக்குன்னு பாருங்கள். வேக வச்சு எடுத்த பாஸ்தா எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் மசாலா எல்லாம் பாஸ்தாவில் படுற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பாஸ்தாவை உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. விரும்பி சாப்பிடுவாங்க, திரும்ப திரும்ப செஞ்சு கேட்பாங்க. பாஸ்தாவை நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதாங்க, எம்மியான டேஸ்ட்டில் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக மல்லியில் தூவி இறக்கிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.